எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு கடந்த சில 4-5 நாட்களாக இருமல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பேன். குரல் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த பெரியார் சமூக சேவை மன்றம் சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியத்துடன் இணைந்து நடத்துகின்ற இந்த பகுத்தறிந்து பேசுவோம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் இதையே தலைப்பாக கொண்டு நாம் ஏன் எதிர்கால சந்ததியினருக்கு இப்படி ஒரு தலைப்பில் முன்னெடுத்து பேச வைத்து அந்த பேச்சு கலையை வளர்க்கக்கூடாது, அதன் மூலமாக பெரியார் சிந்தனைகளையும் திருக்குறளையும் மக்களிடத்திலே பரப்ப வேண்டும். அந்த சிறுவர்களும் தங்களுடைய மனதில் அந்த திருக்குறளுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஏன் செய்யக்கூடாது என்ற பல நாட்களுடைய சிந்தனைக்கு பிறகு, கலந்துரையாடலுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைவர் சொல்லியது போல இது ஒரு சோதனை நிகழ்ச்சி. இது வெற்றி பெற்றால் தொடர்ந்து இதை போன்ற மாதந்தோறும் நடத்தலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு சோதனை நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பெரியார் சமூக சேவை மன்றத்தினுடைய தலைவர் செயல் வீரர் தம்பி பூபாலன் அவர்களுக்கும், அவருடன் இணையாக துணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் தம்பி மாறன், கவிதா மாறன், தம்பி மதி, தம்பி நரசிம்மன் போன்றவர்கள் எல்லாம் உடன் இருந்து எல்லாவற்றிற்கும் பின்னணியாக நம்முடைய முன்னாள் அமைப்பினுடைய தலைவர் திரு கலைச்செல்வன் அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தரசி மலையரசி அவர்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பகுத்தறிந்து பேசுவோம் என்ற தலைப்பை முன்னெடுத்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் பல அமைப்புகள் பேசும் கலை வளர்ப்போம், பேச்சாளர் மன்றம் போன்ற பல முனைகளிலிருந்தும் பல அமைப்புகள் தங்களுடைய மாணவருடைய அல்லது மக்களுடைய பேச்சாற்றலை வளர்ப்பதற்காக அவர்கள் பெரும்பாடுபட்டுக் கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் நாம் செய்கின்ற இந்த முன்னெடுப்புக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. அவர்களால் வெறும் பேச்சைத்தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நாம் பகுத்தறிந்து பேசுவோம். பகுத்தறிதல் என்றால் என்ன? ஏதோ ஒரு பகுத்தறிவுன்னு சொன்ன மக்கள்கிட்ட அது ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு ஒவ்வாமை போல. அதை பார்த்தோன்னா ஐயோ பகுத்தறிந்தா இவன் யாரு கற்பிச்சிருக்காருன்னா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. பகுத்தறிதல் என்ன? நம்ம தாய்மார்கள் கடைக்கு போய் இப்போ காய்கறி கடையில் போய் வெண்டிக்காய் எடுத்து முறையை ஒடிச்சு பார்க்குறாங்க. ஒடிஞ்சதுன்னா பிச்சு, ஒடியாமல் வளைஞ்சதுன்னா குத்தல். இது பகுத்தறிவு தானே. கத்திரிக்காய் எடுத்தோம்னா போய் பூச்சி அடிச்சிருக்கான்னு சொல்லி திருப்பி பார்த்துட்டு இது நமக்கு ஆகாரத்துக்கு ஏற்றதா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சிந்திக்கிறது. அந்த பகுத்து அறிதல் தான் பகுத்தறிவு. இதுக்கு என்னமோ ரொம்ப வியாக்கியானம்லாம் பண்ணிக்கிட்டு இதை கூடாத செயல் போல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உருவ மயக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை தீர்க்க வேண்டியது இந்த அமைப்பினுடைய வேலை. இது ஏதோ ஒரு தமிழக அரசியலை பின்னணியாக வைத்து நாம் செய்யவில்லை. தம்பி பூபாலன் சொன்னது போல மனித நேயத்தை, பெரியாருடைய கொள்கைகளை, பெரியார் என்ன ஒரு கடவுள் மறுப்பாளருங்கிற ஒரு சிறிய வட்டத்திற்குள் அவரை அடக்கி இந்த பகுத்தறிவு சிந்தனை இந்த சுயமரியாதை போன்ற சொற்களை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு வண்ணம் கொடுத்து நம்மளை ஒதுக்கி விடுகிறார்கள், நம்மளை ஓரங்கட்டி விடுகிறார்கள். நம்மளை பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு
வேண்டாதவர்களைப் போல பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது. அது வேண்டியது. பெரியார் எவ்வளவோ சிந்தனை, அது பெண்கள் முன்னேற்றத்திற்காக, ஏற்ற தாழ்வுகளுக்காக, சம நீதி செஞ்சிருக்கிறார், தீண்டாமை ஒழிப்பு பேசியிருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்பவர்களே கடவுள் விக்கிரகம் இருக்கிற இடத்திற்கு எல்லோரும் செல்லலாம், தாழ்த்தப்பட்டவர்களும் செல்லலாம் என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு செல்ல முற்பட்டவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். அதனால் அவர் அந்த வார்த்தையே நம்ம ஒவ்வாமை போல நம்ம நினைக்க கூடாது. அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிந்திங்கள். உங்கள் சிந்தனைக்கு இதுதான் சரி என்று பட்டால் செய்யுங்கள். நாங்கள் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. உங்களுக்கு பிடித்தது என்றால் சரி என்றால் செய்யுங்கள், சரி இல்லை என்றால் விட்டு விடுங்கள். ஆனால் நல்ல அறிவுடன், நல்ல சிந்தனையுடன் நீங்கள் அமர்ந்து சிந்தித்து பார்த்தால் பெரியாருடைய கொள்கைகள் தான் சரியானவை என்று கடைசி இறுதியில் வரும். தொடக்கத்தில் உங்களுக்கு அந்த தடுமாற்றம் ஏற்படலாம். அது அறிவு தடுமாற்றம், தெளிவு தடுமாற்றம். அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் செய்ய வேண்டும். பகுத்தறிந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வாசிப்பும் வளர்ச்சியும். வாசிப்பு இல்லாவிட்டால் வளர்ச்சி அது. வாசிக்கத்தான் வளர்ச்சி. எல்லோரும் கர்ம வீரர் காமராஜர் போல ஆகிவிட முடியாது. காமராஜர் ஒரு அரிதனும் அரிதான ஒரு விதிவிலக்கு. அதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் படிக்காமலே பெரிய இந்தியாவினுடைய கிங் மேக்கராக விளங்கினார். அதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் தந்தை பெரியார் உட்பட, டாக்டர் கலைஞர் உட்பட எல்லோரும் படித்து தான் அவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருந்தார்கள். இல்லை என்றால் அவர்கள் அண்ணா அவர்கள் கண்ணமரா லைப்ரரியில் அனைத்து நூல்களையும் படித்து முடித்தவர் என்று அவருக்கு ஒரு பெருமை உண்டு. அவர் எதிர்காலத்தில் ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரப்போகிறேன் என்ற காரணத்தினால அவர் படித்தார். படித்ததனுடைய வளர்ச்சி தான் அவர் முதல்வர். அப்ரஹாம் லிங்கன், அமெரிக்கனுடைய அதிபராக இருந்த அப்ரஹாம் லிங்கன் சிறுவனாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் ரொம்ப அருமையாக பேசினார்கள். இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது நம்முடைய சிந்தனைகளோ நம்முடைய கருத்துக்களோ புரியாமல் இருக்கலாம். ஆனால் இவர்கள் மேடையில் வந்து நின்று பேசுகின்ற பொழுது அந்த மேடை நடுக்கம் நீங்கி மக்கள் முன்பு தான் நின்று பேச முடியும் என்கிற தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த குழந்தைகளை அவர் வரவழைத்திருக்கிறார்கள். அந்த சிறுவன் பேசும் பொழுது ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நல்ல தெளிவாக பேசினான் அந்த சிறுவன். அந்த குழந்தை ஒரு மழலையாகவே பேசிவிட்டு கதையை சொல்லி சென்றிருக்கிறது. இந்த யாழ் இருக்கிற ரொம்ப அருமையாக பேசினார்கள். ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த அப்ரஹாம் லிங்கன் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவருடன் காசு கொடுத்து வாங்குவதற்கு வழி இல்லை, ஏழ்மை. அங்கே இங்கு தேடி பார்க்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறார்கள், இங்கிருந்து சில மைல் தூரத்தில் உள்ள ஒருவரிடம் அந்த நூல் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அங்கே செல்கிறான். அவரிடம் சென்று அந்த நூலை எனக்கு சற்று இரவல் கொடுங்கள், நான் படித்து விட்டு திரும்ப தருகிறேன் என்று சொல்கிறான். அவன் முடியாது, என்னிடம் ஒரே ஒரு நூல் தான் இருக்கிறது, நான் கொடுக்க முடியாது, நீ கொண்டு போய் ஏதாவது கிழித்து விட்டால் அதை துரத்தி விட்டால் எனக்கு வேறு நூல் கிடைக்காது என்று சொல்கிறான். இல்லை ஐயா, நான் திரும்ப கண்டிப்பாக படித்து விட்டு பத்திரமாக கொண்டு வந்து தருகிறேன். இவனுடைய ஆர்வத்தை பார்த்தவுடன் அவரும் சரி இந்த அடுத்து கொண்டு போ, ஆனால் கண்டிப்பா நிபந்தனை, திரும்ப கண்டிப்பாக இந்த நூலை என்னிடம் ஒன்று கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்காவிட்டால் அதற்குரிய தொகையை நீ தர வேண்டும் என்று சொல்கிறார். சரி என்று உடன்பட்டு ஆர்வம் படிக்க வேண்டும் என்ற அந்த வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் மிகுதியால் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வருகிறான். வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்தவுடன் அதை படிக்காமலே இவனால் உறங்க முடியவில்லை. இரவு பகலாக உட்கார்ந்து கூரை மேல் உட்கார்ந்து வைக்கிறான், மர கிளையில் உட்கார்ந்து படிக்கிறான். எங்கே உட்கார்ந்து சாய்ந்து படித்து விட்டு ஒரு அயர்வில் அப்படியே உறங்கி விட்டான். எதிர்பாராத விதமாக அன்று மழை, சிறிய சூறாவளியுடன் மழை வந்து அந்த நூலை பாழாக்கி விட்டார். இவன் அலறி புடைத்து எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். அவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறான். என்னையா இப்படி புத்தகத்தை கிழிச்சு கொண்டு வந்திருக்கிறார், இது எப்படி படிக்கிறது அப்படின்போது, இல்லை ஆர்வத்தில் வச்சிருந்தேன், மழையில் நனைஞ்சிட்டு அப்படின்னு. நீ அப்படின்னா புத்தகத்தில் உள்ள காசை கொண்டு இருக்க, காசு என்கிட்ட இல்லையா அப்படிங்கிற.
காசு இல்லைன்னா உடனே அப்போ வந்து அந்த இடத்துல 2 மாடுகளை பூட்டி ஏறு உழுதிட்டு இருக்காரு அந்த அந்த நபர். உடனே ஒரு மாட்டை எடுத்துக்கிட்டு விலக்கிட்டு இவனை போய் நின்று அந்த இன்னொரு மாட்டுக்கு இணையா ஏர்ல இழு அப்படின்னு சொல்லி அந்த பயம் உழுது முடிச்சாங்க. ஆனா அதே அப்ரஹாம் லிங்கன் தான் அந்த நாட்டினுடைய அதிபராக வந்தார். அது வாசிப்பினுடைய நீட்சி, வாசிப்பினுடைய வளர்ச்சி. அவர் போட்ட முதல் கையெழுத்து அந்த எந்த புத்தகத்தை படித்தாரோ அந்த புத்தகத்தில் இருந்த அடிமை விலக்கு, கருப்பர் வெள்ளையர் என்கிற இன பாகுபாடு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற முதல் கையெழுத்து போட்டதே அப்ரஹாம் லிங்கன். அந்த புத்தகத்திலிருந்து எடுத்த கருத்து தான் இது. பெரியார் சிந்தனைக்கு ஏற்ற கருத்து. இதுதான் வாசிப்பினுடைய வளர்ச்சி. அண்ணா அவர்கள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருவதற்காக அவர் விமானத்தில் டிக்கெட் எடுத்தாகிவிட்டது. புறப்பட தயாராக இருக்கிறார். அந்த நேரத்தில் மாலை நேரத்தில் சென்று கர்னாட் பிளேஸ் என்கிற இடத்தில் பழைய புத்தகங்கள் எல்லாம் பிளாட்ஃபார்மில் போட்டு விற்பார்கள். அங்கே போய் பார்க்கிறார். அவர் புத்தகம் என்றால் அவருக்கு உலகமே மறந்துவிடும் அண்ணாவுக்கு. உடனே புத்தகத்தை தேடி தேடி பார்க்கிறாரு. அங்கே ஒரு புத்தகம் கிடைக்குது. அவர் நீண்ட நாளாக படிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட புத்தகம் அங்கே கிடைத்ததை வாங்கி எடுத்துக்கொண்டு ஓடோடி அறைக்கு வந்து அந்த விமான டிக்கெட்டை கேன்சல் செய்ய என்று சொல்றார். அமைச்சர் ராஜாராம பொழுது அவர் உதவியாளராக இருந்தார். உடனே என்னன்னா டிக்கெட்லாம் போட்டார், கேன்சல் பண்ண. ட்ரெயினில் போட்ட டிக்கெட் ஏன் அப்படின்னு கேட்டார். நான் விமானத்தில் போனேன்னா போய் இறங்கிடுவேன். இறங்கணுன்னா கட்சி, தோழர்கள், இயக்கம், பணி என்று என் ஆய்வுகளை நான் இந்த நூலையே படிக்க முடியாது. நான் நீண்ட நாளாக படிக்க வேண்டும் என்ற நூல். அதனால் நான் ட்ரெயினில் போனோம்னா 2 நாள் உட்காந்து படித்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் வாசிப்பு, அதனுடைய வளர்ச்சி. வாசிப்பை வாசிக்க வாசிக்க ஒருவருடைய அறிவு எந்த அளவுக்கு விருத்தியாகிறது, அவருடைய சிந்தனை எப்படி பெருகுகிறது, அதனுடைய விளைவாக செயல்பாடுகள் எப்படி நிலவுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் தான். பாரதியாருக்கு ஒரு மேல்நாட்டு கவிஞன் ஒருவரை தான் பிடிக்கும், மாஜானி என்கிற கவிஞன். அந்த மாஜானிக்கு நீதிமன்றத்தை கொண்டு நிறுத்திவிட்டார்கள். நீதிபதி கொடுக்கிறார், உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கள் ஐயா, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த தீவிர கொண்டு போகாத என்னை விடுங்கள். ஆனால் எனக்கு என்னுடன் சில புத்தகங்களை கொடுங்கள், நான் கொண்டு போய் அங்கு படித்து விட்டு அதிலேயே நான் சுவைத்து இன்புற்று அதிலேயே நான் செத்து போகிறேன், எனக்கு கவலையே இல்லை, படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு புத்தகத்தின் மீது, வாசிக்க வேண்டிய பழக்கத்தின் மீது அவனுக்கு இருந்த ஆர்வத்தை அது காட்டுகிறது. சாக்ரட்டிஸ் ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலில் இருக்கிற சாக்ரட்டிஸ் விடிந்தால் அவனுக்கு மரண தண்டனை காத்து கொண்டு இருக்கிறான். பக்கத்து அறையில் ஒருவர் ஏதோ வாசித்து கொண்டிருக்கிறார், ஒரு வயலின் போல ஒரு வாத்தியத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குது, சுவையாக. இதை கேட்டு கேட்டு விட்டு ஓடி போய் அவரிடம் இருக்கிற அந்த வாசிப்பை எனக்கு கொஞ்சம் கற்றுக்கொடு என்று அவன் ஏளனம் செய்கிறான். விடிந்தால் உனக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, எதுக்கப்பா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு. நான் சாவதுக்கு முன்னாடியாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கலையை கத்துக்கிட்டு செத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு ஏற்படும். அதனால எனக்கு நீ அதை கத்துக்கொடுன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த சாக்ரட்டிஸுடைய அந்த கற்றல் அறிவு அவரை உந்து சக்தியாக விளங்கி. அம்பேத்கர் லண்டன் போகிறார். லண்டன் போகிறப்போ உனக்கு எங்க ரூம் போடணும்னு கேட்கிறப்ப எங்க லைப்ரரி இருக்கோ அதுக்கு பக்கத்திலே எனக்கு ரூம் போடு அப்படின்னு சொல்றார். இதுதான் வாசிப்பினுடைய, அது இந்தியாவினுடைய சட்ட மேதை என்று போற்றப்பட்டவர். இன்றைய இந்த இந்தியா பூராவும் டாக்டர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் சொல்லாத புரட்சியாளர்களோ புதிய சிந்தனையாளர்களோ சீர்திருத்த கருத்துக்களை கொண்டவர்களோ இல்லை என்று சொல்லலாம். அப்படி சொல்லாவிட்டால் ஒரு சீர்திருத்தவாதியே இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு பதிவு செய்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த 2 பெரியவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வாசிப்பு எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது, தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து மாதந்தோறும் இதே போன்ற நிகழ்ச்சிகளை
நடத்த வேண்டும் என்று முன்னெடுக்கின்ற உங்களை நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இன்னும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம், இந்த கொள்கையை அந்த கருத்துக்கள் என்னவென்று புரியாமல் இருக்கலாம். அவர்கள் ஏதோ மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிக்கலாம். மனப்பாடம் செய்வது என்று தவறில்லை. மனப்பாடம் செய்யாமல் யாரும் எந்த பேச்சாளர்களும் முதலில் தொடக்கத்தில் அப்படி அரங்கேறாமல் இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லோரும் மனப்பாடம் செய்தார். ஆனால் மேடை நடுக்கம் போக போக தாங்கள் நினைக்கின்ற கருத்துக்களை கொண்டு சர்ச்சையில கேட்கிறார்கள். உங்களுக்கு இப்போ இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, மேடையில் உங்களுக்கு நடுக்கமே வராதான்னு. யார் சொன்னது எனக்கு நடுக்கம் இல்லைன்னு? எனக்கு உள்ளதான் எனக்கு தெரியும். என்ன உடனே நான் மேடையில் ஏறணுன்னே எதிர இருக்கிறவங்களாம் முட்டார்கள்னு நினைச்சிடுறேன். அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சு விட்டேன். எல்லாருக்கும் அறிவில்லை, தெரியாத ஒன்று நினைச்சு நான் பாட்டை அடிச்சு பேசிட்டு இருந்தேன். அதனால எனக்கு மேடை நடுக்கம் இல்லைன்னு யார் சொன்னதுன்னு கேட்டாங்க. அதுபோல மேடை நடுக்கத்தை முதல்ல போக்குறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற ஊக்கம் இருக்கே, அதுக்கு பெற்றோர்கள்லாம் வந்திருந்து அதை அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களை கொண்டு வந்தது. நாளடைவில் அவங்களே பிள்ளைகளுக்கு நாளைக்கு விவரம் தெரிஞ்ச உடனே அந்த கருத்துக்களை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துடும். அதுபோல் கொஞ்சம் மெச்சூர் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மன்றம் இதை போன்ற விழாக்களை மாதந்தோறும் நீங்கள் நடத்த வேண்டும். நல்ல வேளை இந்த பொன்னாடை கொடுக்குற பழக்கம்னா வேண்டியது விட்டுருக்கு. இது ரொம்ப அருவறுப்பெல்லாம் வர வர அருவறுப்பாக இருக்குது. ஆனால் வேறு சம்பிரதாயத்துக்காக சரி நம்மளும் தோற்ற வேண்டியதாக இருக்குது. நானும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறது எனக்கு புதுமை தெரியும்னு சொல்கிறாங்களே, நானும் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சு பார்க்கலாமான்னு பார்க்குறேன். ஏதாவது ஒருத்தர் மரியாதை செய்யறதுனா ஏதாவது ஒன்று செய்யணுமே. அப்போ அதுக்கு இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்கு. மறைந்த உதுமான் கணிங்க எனக்கு இது பெரிய போராட்டம் நடந்தது, சண்டையே நடந்திருக்கு. நான் புத்தகம் கொடுக்கலாம் இருந்தாலும் அந்த ஏதோ அது ஒரு சம்பிரதாயம் வேண்டியது இல்லைங்கிறது. பொன்னாடெல்லாம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் வந்திருக்கீங்க. நிறைய பேர் தெரிஞ்ச முகங்கள். அந்த அம்மா எங்க அவங்க மனைவி வெளில போயிட்டாங்க. அவங்க நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க தான். வள்ளியப்பன் அவங்க மனைவி இல்லத்தரசி ரொம்ப ஆர்வத்துடன் வந்திருந்து எல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கிறது எல்லாரையும் நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. நானும் இந்த பெரியார் சமூக சேவை மன்றத்தில் ஒரு அங்கம் என்கிற எண்ணத்தில் மன நிறைவோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.